தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சின்ன ஊரு, சாமல்புரம். அங்க ஒரு சாதாரண குடும்பம். அப்பா ராமச்சந்திரன் ஒரு சின்ன கடை வச்சிருந்தாரு. அம்மா லட்சுமி வீட்டு வேலை, கோயில் பூஜைன்னு இருந்தாங்க. அவங்க மகள் பிரியா 22 வயசு. பிகாம் முடிச்சு டியூஷன் எடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வேலை தேடிட்டு இருந்தா. அவ ரொம்ப சுறுசுறுப்பு, ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இருப்பா. ஆனா நல்லா படிச்சவ, பழக்க வழக்கத்துல கொஞ்சம் பழமைவாதி. அவளோட தாய்மாமா ராஜசேகரன் 44 வயசு. சென்னையில ஒரு சின்ன கம்பெனியில வேலை. திருமணமாகி 15 வருஷம் ஆகிடுச்சு. ஒரு 12 வயசு பொண்ணு இருக்கு, சாரா. ஆனா ராஜசேகரன் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். என் மகள மாதிரின்னு பிரியாவை கூப்பிடுவார். பிரியாவும் மாமான்னு சிரிச்சு பேசுவா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீட்டுல அப்பா கடைக்கு போயிட்டாரு, அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. பிரியா தனியா இருந்தா. ராஜசேகரன் மாமா திடீர்னு வந்தாரு, கையில ஒரு பெரிய பேப்பர் பேக். பிரியா, எங்க அம்மா? கோயிலுக்கு போயிட்டாங்க மாமா, இன்னும் அரை மணி நேரம் ஆகும். சரி, உன்ன கொஞ்சம் பேசணும், உட்காரு. அவரு சோஃபாவுல உட்கார்ந்து பேச்ச ஆரம்பிச்சாரு. பிரியா, உறவு ஒரு விஷயம். ஆனா நான் உன்னை என் ஃப்ரெண்டா பாக்குறேன். நீ இப்போ மாடர்ன் ஜெனரேஷன் பொண்ணு. பழைய மாதிரி மாமா மச்சினின்னு எல்லாம் வேண்டாம். நம்ம 2 பேருக்கும் உள்ளது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தான். பிரியா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டா. என்ன மாமா, இது என்ன புது டயலாக்னு சிரிச்சா. ஆனா அவர் சீரியஸா இருந்தார். நான் சொல்றது சத்தியம். உன்னோட பேசினா எனக்கு மனசு திறக்குது. என் வீட்டுல யாரும் என் மனச புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பினார். பிரியா ஏத்துக்கிட்டா. அப்புறம் வாட்ஸ்அப்ல குட் மார்னிங், குட் நைட், அப்போ மோட்டிவேஷனல் கோட்ஸு, என்னென்ன சிரிக்க வைக்கிற மீம்ஸை எல்லாமே அனுப்ப ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு மெசேஜ். பிரியா, தூங்கலையா? கொஞ்சம் பேசலாமா? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பிரியா ரிப்ளை பண்ணா. என்னாச்சு மாமா? என் பொண்டாட்டி, அவ ரொம்ப பழமைவாதி. என் கஷ்டத்தை எதுவும் புரிஞ்சுக்க மாட்டா. வேலைல டென்ஷன், வீட்டுல சண்டை. நான் யார்கிட்ட சொல்றது? உன்கிட்ட தான் தைரியமா சொல்ல முடியுது. பிரியா இறங்கினா. சொல்லுங்க மாமா. நான் கேக்கிறேன். அதுவே பெரிய தவறு ஆரம்பமாச்சு. அடுத்த நாட்கள்ல அவர் தினமும் பேச ஆரம்பிச்சாரு. என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் சொன்னாங்க கேன்சர் இருக்கலாம்னு சொல்லி சிம்பதி வாங்கினார். பிறகு தெரிஞ்சது அது பொய். அவளுக்கு வெளியூர் டூர் போயிட்டு வந்தப்போ ஒரு ஆம்பள உன்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்ததா சந்தேகம்னு கூட சொன்னார். நீ ரொம்ப அழகா இருக்க பிரியா. உன்னை பாக்கும்போதே எனக்கு உலகமே மறக்குது. நீ எனக்கு சானியா மிர்சா மாதிரி, ஐஸ்வர்யா ராய் மாதிரி தெரியறன்னு புகழ்ச்சி. பிரியா முதல்ல சிரிச்சா. ஆனா பிரங்தன் கொஞ்சம் பரவசமா இருந்துச்சு. யாரும் இப்படி புகழ மாட்டாங்களே. பிறகு பரிசுகள் ஆரம்பமாச்சு. முதல்ல சின்ன சின்னவை, சாக்லேட், பெர்ஃப்யூம். பிறகு ஒரு அழகான சிவப்பு சல்வார். உன் அப்பா இத மாதிரி வாங்க முடியுமா? நான் தான் உனக்கு பெரிய அண்ணா மாதிரின்னு சொன்னாரு. வீட்டுக்கு வர்றது அதிகமாச்சு. அப்பாவுக்கு டீ வாங்கிட்டு வருவார், அம்மாவுக்கு பூஜை பொருள் கொண்டு வருவாரு. ஆங்கிள் உங்க சுகமா இருக்கணும்னு பணம் கூட கொடுத்தார். ஒரு நாள் பிரியாவுக்கு ஒரு முக்கியமான ஆன்லைன் இன்டர்வியூ இருந்துச்சு. ராஜசேகரன் நான் கார்ல டிராப் பண்றேன், நீ தனியா போக வேண்டாம்னு சொன்னார். வழியில் அவர் கைய பிடிச்சு, பிரியா, நீ என் ஜீவனோட ஒரு பாகமா மாறிட்டே. நம்ம 2 பேருக்கும் இடையில எந்த தடையும் இல்ல, நட்புதான். ஆனா இது சாதாரண நட்பு இல்லன்னு சொன்னார். பிரியாவுக்கு திடீர்னு பயம் வந்துச்சு. அவரோட கண்ணுல வேற மாதிரி பார்வை. காரை நிறுத்தி, இனிமே நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகணும்னு சொன்னார். அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் பிரியா அழுதுட்டே அம்மாவிட்ட எல்லாத்தையும் சொன்னா. அம்மா அதிர்ந்து போயிட்டாங்க. அப்பாவை கூப்பிட்டாங்க. அண்ணா, பிரியாவோட அண்ணா சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தான். வீடியோ கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா. அடுத்த நாளே ராஜசேகரன் வீட்டுக்கு வந்தார். அப்பா கோபத்தோட, என் பொண்ண கெடுக்க வந்தியா? இனிமே இந்த வீட்டுக்கு கால் வைக்காத. உன் நட்பு எங்களுக்கு வேண்டாம்னு கத்தினார். ராஜசேகரன் முகம் வெளிரி, நான் என்ன தப்பு பண்ணேன்? நல்ல எண்ணத்தோட தான் சமாளிக்க முயற்சி பண்ணினாரு. ஆனா குடும்பம் ஒரே குரலா போன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் பிரியா ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் வந்துக்கிறன்னும் அவரை பிளாக் பண்ணிட்டா. அவரோட நம்பர் டிலீட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பிரியா ரொம்ப மாறினா. யாரு வந்தாலும் கொஞ்சம் தூரமா இருப்பா. நட்புன்னு சொல்லி யாரு நெருங்கினாலும் முதல்ல அவங்க நோக்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவா. அன்பு பெண்கள், இந்த சமூகத்துல பெற்றோர் உண்மையான அண்ணா தங்கை தவிர வேற யாரும் 100% நலமாக நினைக்க மாட்டாங்க.
அதிக பரிசு, அதிக புகழ்ச்சி, அதிக கவனிப்பு, நீ எனக்கு ஸ்பெஷல்னு சொல்றது எல்லாமே ஒரு திட்டத்தோட ஆரம்பமா இருக்கலாம். எப்பவும் எச்சரிக்கையா இருங்க. உங்க மனசு சொல்ற ஏதோ தப்புன்னு தெரிஞ்சா உடனே பெற்றோர்கிட்ட சொல்லுங்க. தயங்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஊர்ல இப்படி நடந்த கதை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பெண்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். அடுத்த கதைக்காக காத்திருங்க.